அதிகாரிக்கும் ஒன்றும் கிடையாது, காலத்துக்கு ஒன்றும் விசேஷமாக பார்க்க வேண்டாம், தேசத்துக்கு பார்க்க வேண்டாம், பலத்தை பார்க்க வேண்டாம், அனுஷ்டானத்தை பார்க்க வேண்டாம், எதுவும் வேண்டாம். ஆனால் ஒன்றே ஒன்றை பார்த்து தான் ஆகணும். யார் காலில் விழணும்னு கேட்டால் ஒருத்தர் காலில் தான் விழ முடியும். அதுக்கு நம்ம பக்கத்து வீட்டுக்காரர் எழுத்து வீட்டுக்காரர் அவர் ரொம்ப சுலபமாக இருக்கார், கதவை திறந்து வச்சுட்டுருக்கார், அதனால் அவரிடத்துல போய் சரணாதி பண்ணுறேன்னு சொன்னால் பண்ண முடியுமா? அது ஒரு ராமபிரான் இடத்துல தான் பண்ண முடியும். எப்போ ஒரு ஒத்தர் இடத்துல தான் பண்ண முடியுமோ அவர் பேரை இந்த தலைப்பில் சேர்க்க வேண்டியதே இல்லை. யாரும் பண்ணலாம்ங்கிறதுனால விபீஷணன்னு சொல்லணும், எதற்காகவும் என்னவனா பண்ணலாங்கிறதுனால சரணாகதின்னு சொல்லணும். யாரிடத்துலேங்கிற சந்தேகமே இல்லையே. அப்போ நேர ராமன்னு சொல்ல வேண்டிய தேவையே கிடையாது. அதனால தான் தலைப்பில் விபீஷண சரணாகதின்னு இருக்குது. ஒரு உதாரணம் மட்டும் சொல்கிறேன். சர்வதர்மான் பரித்தியஜ்ய மாமேகம் சரணம் பிரஜ அகம் துவா சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி மாசுச்சா. கண்ணன் இங்கே சொல்லியிருக்கிறது, உன்னை எல்லா பாபங்களில் நின்றும் விடுவிக்கிறேன், சோகப்படாதே சொன்னார். பாபமெல்லாம் நமக்கு தீர்ந்துபடுத்துன்னு வச்சுங்க, அப்புறம் என்ன பண்ணலாம்? சந்தோஷப்படலாமா வேண்டாமா? பாபம் தொலைஞ்சது, துக்கம் தீர்ந்து போச்சு, ஆனந்தம் ஆட வேண்டாமா, பாட வேண்டாமா, உங்களோட 4 ஊருக்கு போக வேண்டாமா, அவாவா பக்தர்களோடு சேர்ந்து பாட வேண்டாமா? எத்தனையோ ஆனந்தம் வேணும். பெருமாள் மோட்சம் கொடுக்கத்தான் போகிறார், தன்னோட அனுபவத்தை கொடுக்கத்தான் போகிறார். ஆனால் அது ஒன்றுமே ஸ்லோகத்தில் இல்லை. சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமின்னு சொன்னால் ஆபத்துக்களை விளக்குறேன்னு சொல்லிட்டார், சம்பத்தை கொடுக்குறேன்னு சொல்லவே இல்லையே. சம்பத்து வந்தால் நீங்கள் சந்தோஷப்படுவீங்களா? ஆபத்து நீங்கினா சந்தோஷப்படுவீங்களா? அஜீர்ண வியாதி தொலையணும், சக்கரை பொங்கல் சாப்பிடணும். அஜீர்ணம் தொலைஞ்சு போச்சு, நான் சக்கரை பொங்கல் கொடுக்கலன்னா என்ன பண்ணுவீள்? அஜீர்ணம் தீர்ந்தது சுவாமி, முன்னாடியே தேவையில்லை. இப்போ அப்போவாது அஜீர்ணம் இருந்தது, சாப்பிடாத பேசாமல் இருந்தேன். இப்போ அஜீர்ணமும் சரியாக படுத்து கபகபான்னு பசிக்கிறது. இப்போ நீ புளியோதரையும் கொடுக்கல, சக்கரை பொங்கல் கொடுக்கலன்னா என்ன பண்ணுவேன்? அதனால் அனிஷ்டம் தொலைகிறது ஒரு பக்கம்னா இஷ்டம் அடையிறது இன்னொரு பக்கம். அனிஷ்ட நிவிருத்தி இஷ்ட பிராப்தி ரெண்டும் சேர்த்தாத்தான் ரக்ஷகத்துவம். ஒருத்தர் ரட்சிக்கிறார்னு சொன்னால் அனிஷ்ட நிவாரணமும் பண்ணணும், இஷ்டப்பிராபணமும் பண்ணணும். கண்ணன் நீங்கள் என்ன சொன்னார்? அனிஷ்ட நிவாரணத்தை மட்டும் சொல்லிட்டார், சர்வபாபேபியோ மோக்ஷயிஷ்யாமின்னு சொல்லிட்டார். இஷ்டத்தை கொடுக்குறேன்னு சொல்லவே இல்லையென்னால் அது தன்னடையே கிடைக்கும்னு அர்த்தம். நான் இழுத்து ஒன்று பிடிச்சின்னு இருக்கேன், ஒரு வண்டியை கலப்பணும்னு ஒருத்தர் பார்க்குறார், கிருங்கிறார், ஒன்றும் போக மாட்டேங்கிறது. ஒரு சங்கிலியை போட்டு பின்னாடி மரத்தில் கட்டி வச்சுருக்கு, அதனால் வண்டி மேலே போகல. ஆரோ ஒரு புண்ணியவான் பார்த்தார், வந்தார், சங்கிலியை வெட்டி விட்டார். அதுக்கப்புறம் அந்த வண்டி வேகமாக போயிட்டுன்னு நான் சொல்லணுமாண்ணா? சங்கிலியை வெட்டினார்னாலே போரும், வெட்டினா தானே வண்டி போகும்னு அர்த்தம். அதை போல் இங்கே பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமின்னு சொன்னால் தானே கண்ணன் திருவடிகள் கிடைத்தே தீரும். ஏன்னா அவர் தரமாட்டேன்னு வஞ்சனையே பண்ணலையே, நம்மன்னா போல. அவர் எப்பவும் தரேன்னு சொல்லிட்டுருக்கார். இவன் பாபத்துக்கு ஆட்பட்டு போகாமல் இருக்கிறான், பாபத்தை தொலைத்து விட்டால் தானே கிடைக்கப் போகிறது.